Welcome to our TNPC Group 4 class for Tamil. Good evening students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கியம். சரிங்களா? இலக்கியம் பத்தி பார்க்கலாம் full and full. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இலக்கியம். இலக்கியங்கள் தமிழ்ல முக்கியமானது. இலக்கணம், இலக்கியம் வரும். இது பகுதி ஆன்னு சொல்வோம். சரிங்களா? இதுல 8 தொகை இலக்கியம் எல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா எண், நூல் பெயர், பொருள், எண்ணிக்கை, கடவுள் வாழ்த்து, புலவர்கள் எண்ணிக்கை, தொகுப்பித்தவர், தொகுத்தவர். சரிங்களா? ஸோ இதுல என்னென்ன நூல் பெயர்லாம் இருக்கு அப்படின்னா குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, 8 தொகை 10 பாட்டெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, பதிற்றுப்பத்து, புறநானூறு, பரிபாடல். சரிங்களா? சோ இப்ப குறுந்தொகை அப்படின்னா அதுல பொருள் என்ன இருக்கு, எவ்வளவு பொருள் இருக்கு, எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, கடவுள் வாழ்த்து எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே இதுல இருக்கும். அதுல எவ்வளவு புலவர்கள் இருக்காங்க, அதை யாரெல்லாம் தொகுப்பித்தவங்க, அந்த நூலை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, தொகுத்தவர் யாரு, இது எல்லாமே இதுல இருக்கும். சரிங்களா? இப்போ குறுந்தொகை அப்படின்னா அகம் 401, முருகன் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதுல எவ்வளவு புலவர்கள் இருக்காங்க, 205. தொகுத்தவர், தொகுப்பித்தவர் பூரிக்கோ. தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை. சரிங்களா? சோ அதே போல நற்றிணை பாத்தீங்கன்னா அகம் 400, திருமால் பாரதம் பாடிய பெருந்தேவனார். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு புலவர்கள் எண்ணிக்கை இருக்காங்க, 192. பன்னாடு தந்த பாண்டியன். சோ தொகுப்பித்தவர் யாரு, பன்னாடு தந்த பாண்டியன். இது பெயர் அறியப்படவில்லை. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லணும் அப்படின்னா இந்த டேபிளேஷன் நீங்க ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி மைண்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இது 1 மார்க்ல கேட்பாங்க. சோ அதனால இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறு, அகம் 400 இருக்கு. சிவன் பாரதம் பாடிய பெருந்தேவனார் 142. உப்பூரிக்குடி கிளார் மகன் உத்தரஞ்சனம் மன்னார் தொகுப்பித்தவர் அவரு. தொகுத்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கர பெருவழுதிங்கிறவங்க தொகுத்தவங்க. அதே மாதிரி ஐங்குறுநூறு அகம் 498 பாடல்கள் உள்ளது. சிவன் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இதை பாடியிருக்காங்க. எவ்வளவு புலவர்கள் சேர்ந்து இந்த ஐங்குறுநூறு எழுதியிருக்காங்க, 5 பேர். புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தான் இதை தொகுப்பித்தவர். தொகுத்தவர் யாரு, யானை கட்சே, மந்திராய் சேரல், இரும்பொறை. கலித்தொகை, கலித்தொகையை எவ்வளவு பாடல்கள் இருக்கு, 140. சிவன் பாரதம் அதேதான், பெருந்தேவனார் தான் மோஸ்ட்லி எல்லாமே பண்ணிருப்பாரு. எது, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இது எல்லாமே மோஸ்ட்லி கடவுள் வாழ்த்து யார் தான் பண்ணிருப்பாங்கன்னா பெருந்தேவனார். சரிங்களா? ஓகே, அது போக உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா லைக் நல்லவந்தூர் 5 பாடல்கள் புலவர்கள் பாடியிருக்காங்க. நல்லவந்தனூர் தொகுத்தவர் பெயர் குறிப்பிடல. சோ அது தெரியல, அந்த இடம் டேஷா இருக்கு. சோ பதிற்றுப்பற்று புறம் 80 பாடல்கள் இருக்கு. சிவன் அதுல புலவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 8. பெயர் தெரியல, பெயர் அறியப்படவில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி புறநானூறு, புறம் 399. சிவன் பாரதம் பாடிய பெருந்தேவனார் 157 பாடல்கள் உள்ளன. பெரிய தொகுத்தவங்களும் பேர் தெரியல, தொகுப்பித்தவங்க பேரும் தெரியல, அறியப்படவில்லை. புறநானூறு. சரிங்களா? இதுவும் அவரே தான், சிவன் பாடிய பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். பரிபாடல் பாத்தீங்கன்னா அகம், புறல், புறம் 22 இருக்கும். இதுல மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, 13 இருக்கு. இதுலயும் தொகுத்தவங்களும் தொகுப்பித்தவங்க பேரும் தெரியவில்லை. இது எல்லாமே 1 மார்க்ல வரும். அதனால இந்த டேபிளேஷன் படிச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அது போக மொத்த பாடலோட எண்ணிக்கை, மொத்த பாடலோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 2381. பாடிய புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 473 பேர் மொத்த புலவர்கள் பாடி இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட மேல் பாடிய புலவர்கள் 5. சரிங்களா?
கபிலர் வந்து எவ்வளவு பாடல்? 235 பாடல். அம்மூவன் வந்து 127 பாடல்கள். ஓரம்போகர் வந்து 110 பாடல்கள். போயனார் வந்து 105 பாடல்கள். ஓலையந்தர் வந்து 103 பாடல்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இவர்கள் ஐவரும் ஐங்குறு நூற்றில் பாடிய ஆசிரியர்கள். இவர்கள் அல்லாமல் மற்ற எல்லா நூல்களிலும் பாடிய புலவர்களால் அதிகமாக பாடியவர்கள் யாருன்னா மாமூலனார், உலேஷினார், நக்கீரர், நல்லந்துணார், மாமூலனார் 35 பாடல்கள், உலோச்சனார் 37 பாடல்கள், நக்கீரர் 40 பாடல்கள், நலந்துள்ளவானார் 59 பாடல்கள், ஔவையார் 30 பாடல்கள், பரணர் 86 பாடல்கள். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சோ இது எல்லாமே வந்து மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல. இவர்களும் அதிகமாக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா கபிலர். ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடிய புலவர் எத்தனை பேர் அப்படின்னா 293 பேர் வேறு ஒரே ஒரு பாடலை தான் பாடியிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஜென்ரலா புலவர்கள் எவ்வளவு பாடல் பாடியிருக்காங்கிற எண்ணிக்கை. ஐங்குறு நூறு பாத்தீங்கன்னா பதிப்பித்தவர் வந்து ஊவேசா. தோ இங்க நம்ம போட்டுக்கோ இல்லையா, ஐங்குறு நூறு இருக்குமே, ஊவேசா. சரிங்களா? சோ தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவன் வந்து யானைக்கட்சை மாந்திராஞ்சேலியூர் இரும்பொறை. ஓகேங்களா? அடியவரை மூன்று அடி இருக்கும். பேரல்லை 6 அடி வரைக்கும் இருக்கும். பாடலோட எண்ணிக்கை 500 பாடல்கள் உடையது. இதுல வந்து 129, 130ங்கிற இரு பாடல்கள் மட்டும் கிடைக்கவில்லை. மிச்சம் எல்லா பாடலும் இந்த 500 பாடல்ல இருக்கு. சரிங்களா? கடவுள் வாழ்த்தாக சிவனை பற்றி ஒரு பாடல் பாடப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு திணையிலும் உள்ள 100 பாடல்கள் 10 தொகுதிகளுக்கு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளும் 10 என்னும் பெயரால் குறிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? திணை வரிசை வந்து பார்த்தோன்னா மருதம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஐநிலம் என்னென்ன, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு நிலத்தை வந்து ஒவ்வொரு புலவர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் பாடியிருப்பாங்க. சோ அதுல வந்து பார்த்தோம்னா மருதம் வந்து ஓரம்போகையார், நெய்தல் வந்து அம்மூவனார், குறிஞ்சி வந்து கபிலர், பாலை வந்து ஒதலாந்தையார், முல்லை வந்து வேயனார். சரிங்களா? இந்தளுக்கு பழைய உரை ஒன்று உள்ளது. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஔவை. துரைசாமி பிள்ளை வே சோமகாந்தனார், புலியூர் கேசிகன் போன்றோர் உரை எழுதினார். இது வந்து ஓகே. இது எதுக்கு இது எல்லாமே வருது அப்படின்னா ஐங்குறு நூறுக்கு. சரிங்களா? இதே போல நற்றினை வந்து தொகுப்பித்தவர் பன்னாட்டு தந்தர் பாண்டியன் மாறன் வழுதி. தொகுத்தவர் பெயர் வந்து தெரியவில்லை இப்போ வரைக்கும். சரிங்களா? அடிவரி வந்து சில்லறை அடி வந்து 9 அடி, பேரல்லை 12 அடி. 110, 379 எண்ணுள்ள 2 பாடல்கள் மட்டும் 15 அடிக்கு மேல் உள்ளன. இத்தொகுப்பின் மன்னன் 97, 301 எண்ணுள்ள 2 பாடல்களையும் பாடியுள்ளார். கடவுள் வாழ்த்தாக திருமால் பற்றிய ஒரு பாடல் பாடப்பெற்றுள்ளது. மொத்த பாடலின் எண்ணிக்கை 400 உள்ளது. சரிங்களா? இதெல்லாம் பாடலோட எண்ணிக்கை. குறிஞ்சி திணைக்கு எவ்வளோ, பாலை திணைக்கு எவ்வளோ, நெய்தலுக்கு எவ்வளோ, மருத திணைக்கு எவ்வளோ, முல்லை திணைக்கு எவ்வளோ நம்பர் கவுண்ட் பிரிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு கவுண்ட் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த நூல் எழுதியிருக்கிறவங்க பேரு, எவ்வளவு நூல் எழுதியிருக்காங்க, எவ்வளோ பாடல் எழுதியிருக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. சிறப்பு துறையால் பெயர் பெற்றவர்கள் வண்ணப்புற கந்தனார். அந்த இதுல நூல்கள்ல உள்ள சிறப்பு பெயர்கள் கொண்டவர்களுடைய பெயர் லிஸ்ட் இதுல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் குறுந்தொகை. குறுந்தொகை பாத்தீங்க அப்படின்னா பழிப்பித்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உவேசா தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. அடிவரையறை 4 அடி பெயரில்லை, 8 அடி சிறில்லை. 2 பாடல்கள் மட்டும் 9 அடிகள் பெற்று மிகை பாடலாக உள்ளன. அவை 307, 391 என்ற எண்ணுள் 2 பாடல்களாகும். ஓகேங்களா? பாடலோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். கடவுள் வாழ்த்தாக முருகனை பற்றி ஒரு பாடல் பாடப்பெற்றுள்ளது. சரிங்களா? இப்ப மொத்த பாடலோட எண்ணிக்கை எவ்வளவு? 401. அதுல குறிஞ்சி திணைக்கு 145, பாலைக்கு 90, நெய்தலுக்கு 45, மருதம்க்கு 50, முல்லைக்கு 71. சோ ஆக மொத்தம் 396 பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பாலையும் 16, 18, 93, 113, 222 இந்த பாடல்ல வந்து நிலைமண்டல ஆசிரியப்பாவும் காணப்படுகிறது.
பாடல் ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து 205 பேர். அதுல பெண்பார் புலவர் வந்து 13, ஆண்பார் புலவர்களோட பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பெண்பார் புலவர் பேர் அப்புறம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சிறப்பு தொடரால் பெயர் பெற்றவர்களோட லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அகநானூறு. அகநானூறு புதுப்பித்தவர் யாரு? பதிப்பித்தவர் ரசாலாதம் ஐயங்கார். தொகுத்தவர் மதுரை உப்பூரிக்குடி கிளார் மகனார். உத்தரசன்மர். தொகுப்பித்தவர் பாண்டிய உக்கிர பெருவழுதி. அடியவரை சிற்றெல்லை 13 அடி, பேரெல்லை 31 அடி. பாடல் எண்ணிக்கை 2 அடிக்கு மேற்பட்ட 5 தழுவிய 400 செய்யுளிட்டன உடையது. நெடுந்தொகை 400 என்ற வேறு பெயரும் உண்டு. 3 பிரிவுகளை உடையது. 1 120 வரை உள்ள பாடல்கள் கலற்றியானை நிறை. 121 300 வரை இருக்கின்ற பாடல்கள் மணிமிடை பவளம். 301 400 வரை இருக்கிறது வந்து இந்த கோவிலை என்ற அமைப்பு. இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். கலித்தொகை 5வது இடம் பெற்றிருக்கு. இதான் லாஸ்டா நம்ம பாக்குறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் வந்து கொடுத்திருக்கிறார்கள். சிற்றலை 11, பேரொலை 80, பாடல் எண்ணிக்கை 149 கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி பாடுகிறது. அதுல மருதை துணை யார் பண்ணது, குறிஞ்சி, நெய்தல், முல்லை, இதெல்லாம் யார் யார் பாடினாங்கன்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? புறநானூறு இதுக்கு அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் கிளாஸ்ல நடத்தினத தெளிவா அது எவ்வளவு பாடல்கள் யார் எழுதியிருக்காங்க, பாடலாசிரியர் பேர் என்ன, தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, நூல்ல எவ்வளவு புலவர்கள் இருக்காங்க, கடவுள் வாழ்த்தோட எண்ணிக்கை என்ன, மருதத்திணை பாடல் எவ்வளவு இருக்கு, குறிஞ்சி எவ்வளவு இருக்கு, முல்லை எவ்வளவு இருக்கு, மருதம் எவ்வளவு இருக்கு, நெய்தல் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே நீங்க பிரிச்சுப்போம். ஓகேங்களா? சோ இதோட இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.